திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிபாளையத்தில் புதிதாக அமைய உள்ள டயப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம். பொதுமக்களின் எதிர்ப்பிற்கான காரணம் என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய வாவிபாளையம் கிராமத்தில் புதிதாக அமைய உள்ள டயப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாவிபாளையம், கலிவேரிபாளையம், சாலைப்புத்தூர், மந்திரிபாளையம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். மற்றும் அரசியல் கட்சியினர், விவசாய சங்கத்தினர் இன்று முதல் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கடைகளை திறக்காமல் கடையடைப்பு போராட்டமும் நடத்தி வருகின்றனர். மண்ணையும் மக்களின் வாழ்வியலையும் கெடுக்கும் விதமாக இந்த நிறுவனம் அமைய உள்ளதாகவும் அதற்கு அனுமதி மறுத்து கடந்த 2 ஆண்டுகளாக கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என போராட்டங்கள் மூலம் பொதுமக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் கட்டிட அனுமதி வழங்க ஊராட்சி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில தென்னை விவசாயத்தை பிரதானமாக கொண்ட தொழிலாளர் கொண்ட இப்பகுதி கிராம மக்களின் இந்நிறுவனம் அமைய பெற்றால் நிலத்தடி நீர் மாசுபடும் எனவும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் தொழிற்சாலையில் இருந்து வெளியாகும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் மூலமாக காற்றில் கலந்து காற்றும் மாசுபடும் என இப்பகுதி மக்கள் அச்சமடைகின்றனர். மேலும் பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்த ஜோதி என்பவர் கட்டட அனுமதி வழங்கி கட்டுமான பணிகளை தொடர்ந்து இந்நிறுவனம் தற்போது தொடர்ந்து உள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் கிராம மக்களின் உணர்வுகளையும் விவசாயத்தை காப்பாற்றவும் உடனடியாக இந்நிறுவனத்தின் கட்டிட பணிகளை நிறுத்த வேண்டும் எனவும் இதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று காலை முதல் எந்த ஒரு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சாலையில் வந்து சேர்களை போட்டும் தார்பாய்களை விரித்தும் சாலையின் நடுவே அமர்ந்து திருப்பூர் உடுமலை சாலையில் தற்பொழுது இந்த சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.